ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் 1 இயல் 1 வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இலக்கிய பகுதி இருக்குது. இது செய்யுள் பகுதி. உரைநடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வளர்தமிழ் இருக்குது. நெக்ஸ்ட்டு துணைப்பாடம் 1 இருக்குது, கனவு பழித்தது. இலக்கணத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழ்த்தேன் இயல் 1 கவிதை பிழையில் இன்பத்தமிழ்ங்கிற டாப்பிக்கில் இருக்குது. தமிழுக்கு அமுதென்று பெயர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஆசிரியர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். நிருமித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. பாடலின் பொருள் இதையும் பார்த்துடலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். இதில் வந்து 1 வேர்ட்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்னா, சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. நெக்ஸ்ட்டு, இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். இது கேட்பாங்க. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். நெக்ஸ்ட்டு ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் வந்து பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. நம்ம வந்து ஒரு ஆசிரியரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு இருக்கின்ற அந்த சிறப்பு பெயர்களையும் சேர்த்து நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம பாரதிதாசனை புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம அப்படி ரீட் பண்ணோன்னா நமக்கு அவருக்கு இருக்க சிறப்பு பெயர்களும் நமக்கு மைண்டில் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டு. இதில் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கிடைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதி. நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செமை ப்ளஸ் பயிர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு, ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம்.
பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சொல்லும் பொருளும் இதுலேயே 4 தான் இருக்குது. சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள்: இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி. ஆசிரியர் குறிப்பு: ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். நம்ம இவர் எப்படி சொல்லலாம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இயற்பெயரும் சேர்த்துக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மாணிக்கம். இப்படி படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இவர் என்னென்ன நூல்களாக எழுதியிருக்காருன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஸோ இதில் நம்ம முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னென்னா, இவர் இயற்றியிருக்க நூல்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கனிச்சாறு, இதில் கேள்வி கேட்குமா என்ன கனி? கொய்யாக்கனி. எத்தனை கொய்யா? கொத்து கொத்தா கொய்யா இருக்குது, அதான் பாவிய கொத்து. கொத்து கொத்துனா எவ்வளோ? 100. நூறாசிரியம். இது சும்மா ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான். உங்களுக்கே ஒரு லிங்க் க்ரியேட் ஆகும், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. அதுக்கு இது ஈஸியாக இருக்கும். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இது அவருடைய இயற்றிய இதழ்கள். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க 1 வேர்ட்ஸு. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது, மேதினி. மேதினின்னா உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சமை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. நெக்ஸ்ட்டு உரைநடை. உரைநடையை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.